வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் 2025 முதல் 2026 வரை ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களில் 12 ராசிக்கும் பலன்கள் கிரக பயிற்சிகளாலும் கிரகங்கள் மாற்றங்களாலும் மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள 12 ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு என்றாலே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்களை அவர்களுடைய பயிற்சிகளை வைத்து சொல்வார்கள். அந்த வகையில் இந்த 2025 முதல் 2026 வரையில் 12 மாதங்களுக்கும் கிரக மாற்றங்களால் 12 ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி ஆரம்பத்திலேயே குரு பகவான் உங்களுக்கு தவறான இடங்களில் இருந்தது. 7.5 சனி ஜென்ம சனியை சந்தித்தது போல பொருளாதாரத்தில் பல வழியிலும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கும். சில நேரங்களில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தெரியாமல் செய்து சிக்கலில் மாட்டி தவித்த நேரங்களும் உண்டு. 7.5 சனினா 7.5 வருஷமும் சனி பகவான் கஷ்டத்தையே கொடுத்து கொண்டு இருக்க மாட்டார். 7.5 சனியில் முதலில் வருவது மங்குச்சனி, இரண்டாவதாக வருவது பொங்குச்சனி, மூன்றாவதாக வருவது கங்குச்சனி, கடைசியாக வருவது இறுதிச்சனி. இப்படி சனி பகவான் ஒருவரை பிடிக்கும்போது 4 நிலையில் பாதகங்களை செய்வார். ஆனால் சனி பகவான் மட்டும்தான் இதை செய்வாரா என்றால் அப்படி கிடையாது. முதலில் 12 ராசிக்காரர்களும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய சொந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா, ஜாதக பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாதான் ஒவ்வொருவரையும் கிரக மாற்றங்களால் நன்மையும் தீமையும் அள்ளி கொடுக்கின்ற கிரகமாகவும், இல்லை உங்களுக்கு வருகின்ற பாதகங்களை தடுத்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி தசாதான். எந்த கிரகம் தசாவை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை முதலில் எல்லா ராசிக்காரர்களும் பார்த்துக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி. அப்படி இருக்கும்போது 7.5 சனி வரும்போது குருவும் பாதகமாக வந்தால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். 7.5 சனி வரும்போது ராகு கேதுக்களும் பாதகமான இடத்திற்கு வந்தால் பாதகங்கள் அதிகப்படியாக இருக்கும். ஒருவேளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா சரியில்லாமல் போனால் அது என்னங்க தசா? தசா என்பது உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்களை தசாக்களை நடத்தும்.
அந்த தசாவை உங்களுக்கு எவ்வளவு நாட்கள் நன்மையா தீமையா என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் ராசி. அப்படி இருக்கும்போது நல்ல தசா நடக்கிறதா, வருகின்ற பாதகங்களை உங்களுக்கு பெரிதளவு பாதகமாக இல்லாமல் அந்த பாதகத்தை தடுத்து காப்பாற்றும். தசா சரியில்லாதவர்கள் பாடு நோயாளிகளாக மாறுவது, கடனாளிகளாக மாறுவது, நம்பிக்கை துரோகங்களை சந்திப்பது, உறவு சிக்கல்களை சந்திப்பது, இழப்புக்களை சந்திப்பது, தாங்க முடியாத துன்பங்களையும் மனவேதனைகளையும் தருவது தசா சரியில்லாமல் போனால்தான். கிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெறும். கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சி பெறும். அதிலிருந்து நற்பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு தசா தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொண்டால் நடப்பது நன்மையா தீமையா என்பதை 50% முடிவு செய்ய வேண்டியது தசா தான். அதற்கு பிறகுதான் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, குரு பகவான் ராசியில் இருக்கிறார், 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 4ஆம் இடத்தில் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் இருக்கிறார், 8ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டாலே போதுமானது. பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. அது கெட்ட நேரமாக இருக்கும்போது நீங்கள் பெருசாக புதிய தொழில் தொடங்குவதோ இல்லைன்னா வியாபாரங்களை ஆரம்பிப்பதோ இல்லை பணம் முதலீடு போட்டு செய்வதை தவிர்த்து நல்ல நேரங்களில் செய்யும்போது இழப்புக்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, பலன்களுக்குள் போகலாம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7.5 சனியாக விரயச்சனியாக வந்திருக்கிறார். குரு பகவானோ 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு ராசிக்கு 5இல் இருக்கிறார். இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்னவென்றால், பெருசாக பாதகம் பார்த்தீங்கன்னாக்கா காசு பணத்தால் தான் இருக்கும். உடல் நலத்தில் பாதிப்புகள் அவ்வப்போது வந்து போகும். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு உங்களுக்கும் தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை உங்களால் காது கொடுத்து கேட்கவும் முடியாது. காரணம் 7.5 சனியில் விரயச்சனி. சனி பகவான் தான் கருமக்காரகன், தொல்லையை கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கிறார். ஆனால் இவர்கள் இருவரும் தருகின்ற கெடு பலன்களை தடுத்து நன்மைகளை செய்யக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சற்று தாமதமாகவோ சில நாட்கள் தள்ளியோ சில வாரங்கள் தள்ளி கூட நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 3ஆம் இடம் குரு என்பது மிகவும் கடுமை காட்டக்கூடியது, கெடுதல்களை செய்யக்கூடியது. 3லிருந்து 4ஆம் இடத்தில் மாறிய குரு பகவான் வக்ரம் பெற்று 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். அதனால் கவனம், விரயம் என்பது அதிகமாக இருக்கும். வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சில நேரங்களில் மன கஷ்டமோ சில சங்கடமோ தேவையில்லாத குழப்பமும் ஏற்படும். பொறுமையாக இருங்க. 7.5 சனியில் இருக்கீங்க. கிரக மாறுதல்கள் உங்களுக்கு குரு மாற்றம் 4லிருந்து 5க்கு வந்தால் நன்மைகள் நடக்கும். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் இருக்கிறார். ராகு கேதுக்கள் சற்று பாதகமாக இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்து வக்ரம் பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கிறார். பெருச நஷ்டம், துன்பம், தேவையில்லாத குழப்பம், மனசங்கடம் இது எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவானை பொறுத்த வரையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகளை தடுத்தாலும்
சனி பகவான் நன்மையை செய்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் உடல் நலத்தில் பாதிப்புகள் வரும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். காரணம் ராகு கேதுக்கள். கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது சுகஸ்தானம் பாதிக்கத்தான் செய்யும். வீணான அலைச்சல், மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பம் இது வரத்தான் செய்யும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பார். பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. நன்மைகளும் சிறிதளவு கஷ்டங்களும் வந்தே போகும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகளா தீமைகளா என்று கேட்டால் 2025 முதல் 2026 வரை என்றால் குரு பலம், ராகு கேது பலம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார்னா ஸ்தான பலத்தை சொல்லட்டுங்களா? இது நடக்குதா இல்லையான்னு பொறுமையாக பாருங்கள். 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு மீன ராசி. மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். ரிஷபராசி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அப்போது விரயங்கள் அதிகரிக்கும், கையில் காசு பணம் அவ்வளவு இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் இடம். இப்போ 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடிய இடம். தாயாரால் பகையும், தாய் வழி உறவுகளால் பல வகையான பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் மிகவும் பாதிப்புகளை கொடுக்கும். உங்களை காப்பாற்றி கொண்டு இருப்பதே கேது பகவான் தான். கேது பகவான் யார்? சாமி கிரகம். அப்படின்னாக்கா உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் தாங்க முடியாத வேதனைகளையும் சொல்கிறதுக்காக, முறையிடுவதற்காக நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நம்பி போகக்கூடும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, தாய் அல்லது தாய் வழி உறவுகளால் மன சங்கடங்கள் வராமல் இருக்காது, உடல் நலத்தில் பாதிப்புகள் வராமல் இருக்காது. அடுத்ததாக சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய 10ஆம் பார்வையை தனுசு ராசியின் மீது பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசி. 7ஆம் ராசி என்றால் கணவன் மனைவி உறவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கிறது. இல்லை அவங்களுக்கு அவங்களால் பிரச்சனை, அவர்களால் மட்டும்தான் பிரச்சனைன்னு மாறி மாறி ஏதாவது ஒன்று வந்து கொண்டு இருக்கும். இந்த பாதகத்தில் சனி பகவான் இருக்கும்போது குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்போது சனி பகவானின் மிகப்பெரிய கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரலாம். கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. இந்த நேரம் சரியில்லை, உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்குங்க. குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு செய்யுங்க. தாய் வழி உறவோ இல்லை உங்களுடைய உடல் நலமோ சரியில்லாமல் போகும். பொறுமையாக இருந்தால் குரு வக்கர நிவர்த்தி பெற்ற உடனே நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விட்டாச்சு. கஷ்டங்கள் மட்டும் விடவே விடாது. நிறைய துன்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கும். காரணம், நான் போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று விட்டார். சனியை போலவே கெடுப்பதற்காக ராகுவும் வந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருன்னு நிறைய பதிவில் போட்டிருப்பேன். ஒரு வாயை திறந்த ஒரு நல்ல வார்த்தை தான் சொல்ல.
கடகராசிக்காரங்க தான் வாழறதா சாவுறதான்னு கஷ்டப்பட்டுனுக்கிறாங்களே, ஒரு ஆறுதலுக்காவது நீங்கள் பணக்கார ஆக போகிறீங்க, நீங்கள் லட்சாதிபதி ஆக போகிறீங்க, வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு பணம் கொட்ட போகுது, அதை வாரி கட்டுறதுக்கு ஒரு பெட்டி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ராகு என்பவர் சனியை போல பலன் கொடுக்கக்கூடியவர். கேது என்பவர் செவ்வாயை போல பலன் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் வேணா பாருங்கள், சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகிட்டார். ஆனால் கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகலை. சனி இருக்கிறாரா இல்லை மாறிட்டாரான்னு உங்களுக்கே சந்தேகம் வந்து நீங்களே போய் ஜோதிடராக மாறிடலான்னு கூட கணக்கு போட்டிருப்பீங்க. அதுக்கு அப்படி கணக்கு கிடையாது. சனி பகவான் மாறியதுமே கோட்டீஸ்வர யோகமெல்லாம் வந்துடாது. பொருளாதாரத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீங்கள் கேட்ட இடத்துல 1000 ரூபாய் கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லாமல் 100 ரூபாவது கொடுப்பாங்க. குடும்பத்தில் உங்களை யாரும் மதிக்காமல் உதாசனப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திய காலங்கள் மாறி போய் அவங்களுடைய கடுமையான பார்வையை பார்த்து உடல் நடுநடுங்கி அமர்ந்த காலங்கள் மாறி அவர்கள் உங்களுக்கு அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்களை பார்த்தும் பார்க்காத போல போயிடுவாங்க. இது கடனாளியாக இருந்தாலும் இதே பொருத்தம் இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் கூட இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஓரளவுக்குத்தான். ஆனால் நன்மையே நடக்காதா, இப்படியே தான் இருக்குமா வாழ்க்கைன்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்குது. ஜென்ம குரு பல வகையிலும் உங்களுக்கு ஆட்டி படைப்பார். உடல் நலத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, உறவுகளால் சிக்கல், பொருளாதார பின்னடைவு, பொருள் விரயம், தேவையில்லாத குழப்பம், மருத்துவ செலவு அதிகம், இப்படியெல்லாம் மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கிரக அமைப்புகள். ஒரு பக்கம் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்திலிருந்து குடும்பத்தையே நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து தேவையில்லாத நோயும், தேவையில்லாத சண்டையும், தேவையில்லாத சந்தேகமும், தேவையில்லாத குழப்பங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 2 கிரகம் செய்கிற சதி பத்தாதுன்னு குரு பகவானும் ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு ஏன் ஓடுறீங்க, எதுக்காக தான் ஓடுறீங்க, நீங்கள் வேணா கூட பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் உங்களை பாருங்களேன். உங்கள் கால்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காராது, உங்கள் வாயும் சும்மா இருக்காது. கடகராசிக்காரங்க ஏற்கனவே சும்மாவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2ல் வர கேது, இப்போ 2ல் கேது இருக்கிறாருன்னு கேட்டாக்கா யாராலையும் பிரச்சனை இல்லை, உங்கள் வாயால் தான் பிரச்சனையே. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் உட்காந்து யோசனை பண்ணாவே கடகராசிக்காரங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். ஆகையால் இந்த 2025 முதல் 26 வரையில் நிம்மதி குறைவு, அலைச்சல் அதிகம். உதவிகள் கிடைத்தாலும் அந்த உதவிகளால் பெரிய அளவில் நன்மை இல்லை. செய்கிற தொழிலில் ஓரளவுக்கு நன்மை வரும், அந்த நன்மையை கூட போராடி பெற வேண்டிய கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த குரு மாற்றத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பாக இருக்கலாம். பொறுமை, நிதானம், உங்களுக்கு இறை வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஒன்றாச்சு. உறவு சிக்கலும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையும், பல வகையில் குழப்பங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும். பிரச்சனையை நீங்கள் தேடியெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது சிம்மராசிக்காரர்களே. பிரச்சனை இப்போ உங்களை தேடி வரும். ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆட்டி படைக்கும் அஷ்டம சனி வந்தாலே அது யாராக இருந்தாலும் பல வகையில் கொடுமைகளை செய்வார், கெடுதல்களை செய்வார். சிம்ம ராசின்னாக்கா கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா பிள்ளை உறவு ஆகாது. கடகராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்போ கெட்ட நேரம் வருமோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுலே முதல் இடத்தில் சனி பகவானும், 2ஆம் இடத்தில் ராகு கேதுக்களும் வருவாங்க. ராகு கேதுக்களும் உங்களுக்கு சரியில்லை, சனி பகவானும் சரியில்லை. உங்களை காப்பாற்றுற கிரகமாக வரக்கூடிய குரு பகவானும் விரய குருவாக இருக்கிறார். மிக கவனமாக இருக்கணும். நிதானம், பொறுமை,
இறை நம்பிக்கை, ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்றது பொறுமையாக பாருங்கள். பல வகையிலும் ஆட்டி படைக்கிற கிரக அமைப்புகள், பொறுமை நிதானம் மிக அவசியம். கன்னிராசி, கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அது குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 11 வந்து நன்மைகளை செய்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்து அதற்கு பிறகு வக்ரம் பெற்று சற்று பாதகத்தை தருகிறார். பெருசாக கஷ்டம் சொல்ல முடியாது, இருந்தாலும் கவனமாக இருங்க. கண்டக சனி வந்திருக்கு, தவறான பாதையில் போகாதீங்க. தப்பாட்டம் பாதையில் போனீங்கன்னாக்கா வாழ்க்கையே கஷ்டமாயிடும். உங்களால் முடிந்த அளவுக்கு உழைங்க. அடுத்தவங்க பேச்சை நம்பி ஏமாற வேணாம். நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய காலமாக இருப்பதினால் கவனம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காருக்கு நன்மை என்பது அதிகமாக தான் இருக்கும், தீமைகள் குறைந்தே காணப்படும். காரணம் சனி பலம், ராகு கேது பலம். குரு பகவான் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து திரும்ப உங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு சற்று பின்னடைவும் செலவும் தேவையில்லாத குழப்பமும் இருக்குனாக்கா சில மாதங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இயல்பான நிலையில் உங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிச்சிடும். அதற்கடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டம் தான் படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் வருமானம் கர்மஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது. சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், சொந்த பந்தங்களாலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் வழியில் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுப்பார். உடல் நலத்தில் சில பாதகங்களை ராகு பகவான் தருவார். தொழிலில் பின்னடைவை கேது பகவான் தந்தாலும் குரு பலம் பலமாக இருக்கிறது. இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்ற உடனே எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குருவால் நன்மைகளை நீங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலம் அருகில் இருக்கு. குழப்பமும் தடுமாற்றமும் இருந்தாலும் பொறுமையாக இருங்க, வெற்றி நிறையா இருக்கு. அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தஷ்டம சனியாக அமர்ந்து ஆட்டி படைக்க தயாராக இருக்கிறார். சனி பகவான் தான் உங்களுக்கு கெட்டது செய்கிறான்னு நினைக்காதீங்க. குரு உங்கள் ராசி அதிபதி 8க்கு வந்திருக்கிறார். இதுவரையில் இல்லாத புதுமையான நோயோ இல்லை இதுவரையில் இல்லாத புதுமையான பயமோ, மற்றவர்களால் சில பாதகங்களும் மற்றவர்களால் மன கஷ்டமான சில விஷயங்களும் சந்திக்கக்கூடிய நேரம் இது. 8ஆம் இடம்னாக்கா 7ஆம் இடத்துல தவறையோ தப்பையோ செய்திருந்தால் 8ஆம் இடத்தில் மாட்டிக்கொள்ள வைப்பது தான் குரு பகவான். நீங்கள் 7ஆம் இடத்தில் தவறு எதுவும் செய்யலைன்னாக்கா நான் ஏன் மாட்டிக்க போகிறேன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். அப்போது உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார், உறவுகளால் சிக்கல்களை கொடுப்பார், பொருட்கள் திருடு போவது, மற்றவர்கள் ஏமாற்றுவது, பணம் விரயம் ஆவது, பணம் உங்களால் வந்து மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது நீங்கள் முன்ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தா அதில் ஏமாற்றங்களை சந்திக்கலாம். கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை மற்றவங்க ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அப்படி ஏமாறக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பொறுமையாக செயல்படுறது நல்லது. ஒருவேளை ஏமாந்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு மாற்றத்துக்கு பிறகு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி விலகியாச்சு. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கிறார், கேது பகவான் 8ல் இருக்கிறார். ஆனால் 7.5 சனி விலகியாச்சு, நன்மைகள் நடக்க போகிறது, மிக சிறப்பான பலன்களை பெற போகிறீங்கன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவானையும் சனி பகவானையும் வச்சு தான் சொல்லணும். இத்தனை வருஷமாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் மன வேதனைகளும் படிப்படியாக தான் குறையும். ஒரே நேரத்தில் குறைஞ்சி உடனுக்குடனாக நன்மைகளை அடைய முடியாது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவதற்கு மிகவும் உயர்ந்த ஸ்தானம்னா அது 3ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமருவது தான். அந்த வகையில் 3ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும்.
எந்த பிரச்சனையை வந்தாலும் சாதிக்கலாம், சந்திக்கலாம், கவலையே இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடும். அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சொந்தமோ நட்போ உறவோ இரத்த பந்தமோ ஏதோ ஒரு உறவால் நான் இருக்கிறேன் கவலைப்படாதன்னு சொல்லி உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள், உதவிக்கரம் நீட்டுவார்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் இருக்கு. இத்தனை வருஷமாக நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்களும் மனவேதனைகளும் கஷ்டங்களும் மெல்ல மெல்ல குறையும், முன்னேற்றங்களும் மெல்ல மெல்ல நடக்கும், நன்மைகள் அதிகரிக்கும். பெருசாக நன்மையை சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கேது 8இல் இருக்கிறார், ராகு பகவான் 2இல் இருக்கிறார். இதில் ஒன்றும் கிடையாது. மகர ராசிக்காரங்க 2இல் ராகு இருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா குபீர் கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு திட்டம் போடுவீங்க. ஏன்னா ராகு தான் 2இல் இருக்கிறாரு இல்லையா. ராகு யார்? மாயக்காரகன். மாயக்காரகன் என்ன பண்ணுவார்? திடீர் பணக்கார ஆகணும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சிடணும், வசதி வாய்ப்புகளோட வீடை கட்டிடணும், வண்டியை வாங்கிடணும், அவங்க எதிர்க்க போயிடணும்லாம் ஆசைப்படலாம். ராகு ஆசைகளை காட்டுவார், ஆனால் அந்த வழியில் கொண்டு போய் வெற்றி பெற வைக்க மாட்டார். அதனால் குரு பகவான் இப்போ மாதிரி இருக்கிறார் இல்லையா, அவரால் நன்மைகள் உண்டு. கடந்த ஆண்டுகளில் சந்தித்து வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் படிப்படியாக குறையும், நன்மைகள் நடக்கும். இறை நம்பிக்கையுடன் பொறுமையுடன் உழைப்பை நம்புங்க, நல்ல வழிக்கு வரலாம். அடுத்ததாக கும்பராசி. இந்த பக்கம் காலை வைக்கிறதா இல்லை அந்த பக்கம் காலை வைக்கிறதான்னு நடு கிணத்துல பூனை நின்றுக்கிட்டு தவிக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலையில் தான் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களுக்கு மனசு சரியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்காது, உடம்பு சரியாக இருந்தால் உங்களுக்கு மூளை சரியாக வேலை செய்யாது. அப்படி அதையும் சேர்த்து நீங்கள் சரி செய்துட்டீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் தீராது. குழப்பங்கள் ஓரளவுக்கு தீர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை சுமை, கடுமையான வேலை சுமைகள் உங்களுக்கு மிகவும் மனசை கஷ்டப்படுத்தும். என்னதான் இதுக்கெல்லாம் காரணம்? ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிற ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவானும். இவங்க 2 பேர் மட்டும்தானா? சும்மா இருக்கிற நாள்லேயே பல வகையில் கஷ்டத்தை கொடுக்கறது தான் சனி பகவான். அவர் 2இல் இருக்கிறாரு. பேசுறது பிரச்சனை, பேசலாம் நினைக்கிறதும் பிரச்சனை, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதில் முழு வெற்றி கிடையாது, மனசஞ்சலம், குழப்பம். இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவோமா வரமாட்டோமா, நமக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா யாரு வம்புக்கும் போகாதவங்க, யாருடைய பிரச்சனையும் அவங்க பெருசாக எடுத்து குறைகளையோ குற்றங்களையோ கண்டுபிடிச்சி மற்றவங்கள மன கஷ்டப்படுத்துறதில்ல. இவங்களுக்கா இப்படி ஒரு நிலைமை நீங்கள் நினைக்கலாம், அது அப்படி நினைக்காதீங்க. சனி பகவான் அனுபவ பாடங்களை நடத்துவார். நீங்கள் எதையெல்லாம் மலையாக நினைச்சிங்களோ அது எல்லாம் வெறும் சிலையாகவே நிற்குது பாரு என்பதை உங்களுடைய உறவுகளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கஷ்டம் வரும்போது, கவலை வரும்போது, துன்பம் வரும்போது, மன சங்கடம் ஒவ்வொருத்தருக்கும் வரும்போது அவங்க அப்போ தான் இந்த உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக உங்களுக்கு அனுபவ பாடத்தை சனி பகவான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும். ராகு கேது பயிற்சி பெற்றால் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். குரு பகவான் பயிற்சி பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றதால் பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது. வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பயிற்சி பெறார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ராகு கேது பயிற்சியை நடந்ததும் நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்ததாக மீனராசி. ஜென்ம சனி ஒரு பக்கம். ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம சனின்னாவே வன்மம் நிறைந்தவர் என்று பொருள். ஆதரவற்ற நிலை, எந்த உறவாக இருந்தாலும் உதாசனப்படுத்துறது, நீங்களே காப்பாற்றினவங்க கூட நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்தும் பார்க்காத போல போகிறது. யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிழல்
அவர்கள் கூடத்தான் போகும். உங்கள் நிழல் உங்களோடு தான் வரும் என்பதை உணரக்கூடிய காலம் இது. உணர்த்த வேண்டிய நேரம் இது சனி பகவானுக்கு. இருக்கிறதிலேயே சனி பகவானுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு இடம் கேட்டிங்கன்னாக்கா ஜென்ம சனி, அஷ்டம சனி. இது ரெண்டுமே வருதுன்னாவே அஸ்திவாரத்தையே ஆட்டி படைச்சிட்டு போயிடும். சரி, ஜென்ம சனியாக வரும்போது 30 மாதமும் கஷ்டத்தை கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கொடுக்க மாட்டார். சில மாதங்களில் இழப்புகளோ கஷ்டங்களோ விரயங்களோ கொடுத்துட்டாருனாக்கா அதை சரி செய்யறதுக்கே நீங்கள் இன்னும் 5 வருஷம் ஓட வேண்டியதாகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பிரச்சனையை கொடுப்பார், அது முடியலையே, அது முடியுமா முடியாதா, இதுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, இப்படியெல்லாம் குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு அதனாலே சில நேரங்களில் உடல் நலமும் மனநலமும் சரியில்லாமல் போயிடும். அதனால் ஜென்ம சனியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடித்து வாழ முடியும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது எந்த நோயாக இருந்தாலும் எந்த எதிரிகளாக இருந்தாலும் உங்களிடத்தில் பெருசாக பாதகத்தை தராமல் தடுத்து காப்பாற்ற வேண்டிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானும் ராகு பகவானும் விரயங்கள் அதிகரிக்கும். பணத்துக்காக சண்டை வரும், பணத்துக்காக மட்டும்தான் சண்டையே வரும். உங்ககிட்ட யாரென்னா பேசட்டும், காசை கொடு, அதை கொடு, இதை கூட மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் பொருளாதார செலவு தொல்லை அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கும். உடல் நலத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய உடல்நல பிரச்சனையால் நீங்கள் பண விரயம் செய்ய வேண்டியதாக இருக்கும். எந்த வேலையை செய்கிறதுனாலும் உடனுக்குடனாக நடக்காமல் சற்று தாமதமோ, சில நேரங்களில் மன சஞ்சலமோ, சில நேரங்களில் குழப்பங்களும் கலந்தே தான் இருக்கும். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டாங்க. அவர் 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறினால் பாதகங்கள் சற்று அதிகமாக இருக்கும். ஆகையால் மீனராசிக்காரங்க ஜாதகத்தை பாருங்கள். பாதக தசாவா கவனமாக இருங்க. சாதக தசாவா பெருசாக முதலீடு போட்டு புதுசாக தொழிலெல்லாம் தொடங்காதீங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த 7.5 சனின்னா வேறு எந்த 7.5 சனியாக இருந்தாலும் உங்களால் தாங்க முடியும், வாழ முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.